அண்மை செய்தி. ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி ஜூன் 29ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி கூட இருக்கிறது. 20ஆம் தேதி கூடி 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவதென தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக அனைத்து கட்சி பிரமுகர்களிடம் கருத்துக்களானது கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் வருகிற 29ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவதென தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விதிகளில் திருத்தி நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது காலை 10 மணிக்கு கூடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே முடிப்பதற்கு திட்டமிடப்பட்ட காரணத்தினால் காலை சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் முன்பாக கூட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல 1:30 மணி வரை, மதியம் 1:30 மணி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் காலை நிகழ்வானது நடைபெறும். அதன் பின்னர் மாலை நிகழ்வு என்பது 3 மணி அளவில் துவங்கி மாலை எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணி வரையில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்று நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முன்கூட்டியே சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த நேர மாற்றம் மற்றும் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இருந்தபோதிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது சபாநாயகர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பின் போது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மானிய கோரிக்கை, துறை ரீதியான மானிய கோரிக்கைகளை எடுத்துக்கொள்வது என்ப அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த மானிய கோரிக்கை விவாதம் என்பது காலை ஒரு துறை எடுத்துக்கொண்டால் மாலையில் ஒரு துறை என்ற அடிப்படையில் 2 துறைகளாக பிரித்து காலை மற்றும் மாலை என்ற அடிப்படையில் விவாதமானது எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த விவாதங்களுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். இதுபோன்று 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கி 29ஆம் தேதி வரையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நேரம் அரை மணி நேரம் முன்பாக துவங்குவதற்கு காலை திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல மாலை நிகழ்வுகளும், மாலை செஷன் எனப்படக்கூடிய மாலை நிகழ்வுகளும் நடத்தி மாலையிலும் விவாதம் மற்றும் அதற்கான பதிலுரை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தேதியில் என்னென்ன மானிய கோரிக்கைகள் தாக்கல் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்.